ஹே, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆ நல்லா இருக்கேன். நான் இப்பதான் தென்கொரியால இருந்து வரேன். அங்கிருந்து ஒரு விஷயத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. உனக்கு வடகொரியா தெரியுமா? தெரியும். அங்க ஒரு பக்காவா ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. என்ன தெரியுமா? அந்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரியும் தானே? அவரு 30 உயர் அதிகாரிகளுக்கு, கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறாரு. சும்மாவா? இது எவ்வளோ பெரிய விஷயம். என்ன சொல்ற? மரண தண்டனையா? ஏன் 30 பேரும் தலைமுடிய சரியா வெட்டலையா என்ன? அதெல்லாம் மேட்டர் இல்லை. அந்த ஊர்ல வடகொரியால வெள்ளம் வந்திருக்கு. வெள்ளம்னா சாதாரண வெள்ளம் கிடையாது. வெள்ளம் வந்து நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டு அதில் 1000 மக்கள் இறந்து போயிருக்கிறதா நியூஸு. இதை கேள்விப்பட்டதும் வெள்ளம் வரத ஏன் தடுக்கலை அப்படின்னு அந்த இடத்த சேர்ந்த 30 அதிகாரிகளை தூக்கு போட்டதா நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. இதை யார் சொல்றாங்க அப்படின்னா, வடகொரியால நடந்ததை தென்கொரியாக்காரவங்க அரசியல் பிரசலா பேசிக்கிறாங்க. வயநாட்டில் எப்படி நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு மழைனால, அதே மாதிரி தான் சவுத் கொரியாவில் சஹாங் அப்படின்ற இடத்துல ஜூலை மாதத்தில் மழை பெஞ்சு நிலச்சரிவு எல்லாம் வந்திருக்கு. அதில் நிறையா பேரோட வீடெல்லாம் இதாகி இடிஞ்சு போய் அதுக்கப்புறம் நிறையா பேர் நிவாரணம் தருவாங்கள்ல, அந்த இடத்துல தான் தங்கியிருக்காங்களாம். அதனால தான் சவுத் கொரியா அதிபர் கிம் ஜாங் உன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அவங்களுக்கு தக்க தண்டனை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், கடுமையான தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அரசு அதிகாரிகளை தண்டனை கொடுக்குறாங்க, மக்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா சவுத் கொரியாவில் அப்படித்தானே? ஆமாம், சவுத் கொரியாவில் பல வகையான சட்டங்கள்லாம் இருக்குது. கடுமையாகவும் இருக்குது, நிறையா இருக்குது. அதில் இதுவும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உள்ள அரசாங்க அதிகாரியை ரொம்ப தூக்கில் போடுறாங்க அப்படின்ட்டு சில நியூஸ் சேனலில் சொல்லியிருக்காங்க. ஆனால் சிலதில் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு கடுமையான தண்டனை தான் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமே தான் தெரிய போகும் என்ன நடக்குது அப்படின்னு.